ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு தமிழ் சென்டென்ஸ் எடுத்துகிட்டு அதை எப்படி ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறது அப்படின்னு பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க சென்டென்ஸ், அவர்கள் எங்களை எப்படி நடத்தினார்களோ அதை என்னால் மறக்க முடியவில்லை இப்படின்னு ஒரு தமிழ் வாக்கியத்தை எடுத்துகிட்டு அதை ஆங்கிலத்தில் எப்படி மாற்றி எழுதுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் காலத்தில் பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸு. சரி, போகலாங்களா? ஸ்டெப் 1, என்னால் மறக்க முடியவில்லை. இதை ஃபஸ்ட்டு முடிஞ்சு வைக்கிறத முதல்ல எழுதுவோம். நம்ம வழக்கமாக எழுதுறது தான். அது எப்படி எழுதுங்க? ஐ கேனாட் ஃபர்கெட். என்னால் மறக்க முடியவில்லை எப்படி எழுதுங்க? ஐ கேனாட் ஃபர்கெட். அடுத்தது மீதி என்ன இருக்குதுங்க? அவர் எங்களை எப்படி நடத்தினார்களோ அதை. ஸ்டெப் 2, அவர்கள் எங்களை எப்படி நடத்தினார்கள். அது எப்படி, அது எதாவது கொஸ்டின் எப்படி எழுதிங்க? ஹவ் டிட் தே ட்ரீட் அஸ். அவர் எங்களை எப்படி நடத்தினார்கள். ஹவ் டிட் தே ட்ரீட் அஸ். இதை கொஞ்சம் அவர்கள் எங்களை நடத்திய விதம், நடத்தியது அப்படின்னு கொண்டு வரணும்னா இதை கொஞ்சம் மாற்றிக்கணும். எப்படி மாற்றுங்க? டிட் ப்ளஸ் ட்ரீட்ன்ற வியூ, டிட் ப்ளஸ் ட்ரீட் சேர்ந்தால் ட்ரீட்டட் ஆகிவிடும். டிட் ப்ளஸ் ட்ரீட் சேர்ந்தால் ட்ரீட்டட் ஆகிவிடும். அப்போது இந்த ஹவ் அப்படியே வச்சுக்கிறீங்க, தே சப்ஜெக்ட் அப்படியே வச்சுக்கிறீங்க. டிட் ப்ளஸ் ட்ரீட் ரெண்டும் சேர்ந்து ட்ரீட்டட்னு எழுதுங்களா, அதை தே பக்கத்தில் எழுதிக்கிறீங்க. ஹவ் தே ட்ரீட்டட் தஸை அப்படி எழுதிக்கிறீங்க. ஹவ் தே ட்ரீட்டட் அஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் எங்களை நடத்திய விதம். அவர்கள் எங்களை நடத்திய விதம் அல்லது அவர்கள் எங்களை எப்படி நடத்தினாலும் அதை அப்படின்ற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போது ஃபைனலாக நீங்கள் எப்படி எழுதிங்க? முடிஞ்சு வைக்கிறத ஃபஸ்ட் எழுதுங்க. ஐ கேனாட் ஃபர்கெட். என்னால் மறக்க முடியாது. எதை மறக்க முடியாது? ஃபர்கெட்ன்றது வெர்புக்கு வெர்பை பார்த்து எதை நீ கேள்வி கேட்டிங்கன்னா வர பதில் என்னதுங்க? அது ஒரு நவுன் கிளாஸ். அதான் வந்திருக்குது பாருங்கள். ஹவ் தே ட்ரீட்டட் அஸ். ஹவுன்றது கொஸ்டின் வேர்டுங்க, தேன்றது சப்ஜெக்ட்டுங்க, ட்ரீட்டட் வெர்புங்க, அஸ்ன்றது ஆப்ஜெக்ட்டுங்க. அப்போது ஹவ் தே ட்ரீட்டட் அஸ் இது முழுக்க ஒரு ஆப்ஜெக்டாக வந்திருக்குதுங்க. எதுக்கு ஆப்ஜெக்டாக வந்திருக்குதுங்க? ஃபர்கெட்ன்ற வெர்புக்கு ஆப்ஜெக்டாக ஒரு நவுன் கிளாஸ். எத்தனை நவுன் கிளாஸில் எத்தனை வகை இருக்குதுங்க? 3 வகை இருக்குதுங்க. தட் ப்ளஸ் எஸ்வி, கொஸ்டின் வேர்டு ப்ளஸ் எஸ்வி, வெதர் ப்ளஸ் எஸ்வி. அதில் இந்த கொஸ்டின் வேர்டு ப்ளஸ் எஸ்வி அதுதான் இங்கே ஒரு சப்பார்டினேட் கிளாஸாக வந்திருக்குது. ஃபர்கெட்ன்ற வெர்புக்கு ஆப்ஜெக்டாக ஒரு நவுன் கிளாஸே வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அப்படி தெரிஞ்சுக்கலாம். அல்லது நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியும் ஐ சப்ஜெக்ட்டு கேனாட் ஃபர்கெட் வெர்பு, எதை மறக்க முடியவில்லை, அவர்கள் எங்களை நடத்திய விதத்தை ஆப்ஜெக்ட்டு, ஐ சப்ஜெக்ட்டு கேனாட் ஃபர்கெட் வெர்பு, ஹவ் தே ட்ரீட்டட் அஸ் ஆப்ஜெக்ட்டு எஸ்விஓ இப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது ஐ கேனாட் ஃபர்கெட் மெயின் கிளாஸு, ஹவ் ஒரு சபார்டினேட் கன்ஜெக்ஷன், தே ட்ரீட்டட் அஸ் ஒரு கிளாஸு, இது மெயின் கிளாஸு சபார்டினேட் கிளாஸு இப்படியும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு வச்சுக்கலாம், அல்லது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி சௌகரியமாக உங்களுக்கு புரியுதோ அது மாதிரி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அப்புறம் இந்த வீடியோ கொஞ்சம் 2-3 டைம் திருப்பி போட்டு கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.